ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய புத்திக்கு எட்டாத, நம்முடைய அறிவுக்கு எட்டாத, அல்லது நம்முடைய யோசனைகளுக்கு தோன்றாத, கிரகிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, விளங்கி கொள்ள முடியாத விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டுமானால், நாம் எப்பொழுது நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின விதத்தில் போராட்டங்களை சந்திக்கிறோமோ, எல்லாம் நம்முடைய கைகளை விட்டு போன நிலையிலே, எப்பொழுது ஒரு நிர்பந்திக்கப்பட்ட நிலையிலே, தனித்து விடப்பட்ட நிலையிலே, ஒரு போராட்டத்தின் நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே ஷாத்ராக், மேஷாக், ஆபுநேகோ என்கின்ற 3 வாலிபர்கள் அங்கே தேவனுடைய மனிதர்களாக இருக்கிறார்கள். அந்த தேசத்தினுடைய ராஜா நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை செய்து அதை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி, அதை எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறான். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் அதை பணிந்து கொள்ளுகிற பொழுது, தேவதாசர்களாக இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபுநேகோ இந்த 3 வாலிபர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். அப்பொழுது இந்த செய்தி ராஜாவினிடத்தில் கொண்டு போகப்படுகிறது. ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபுநேகோ 3 பேரையும் பார்த்து அவர்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். மறு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, நீங்கள் நான் செய்த பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதற்கு ஆயத்தமாக இருந்தால் நல்லது, இல்லை என்றால் அந்த நேரமே எரிகிற அக்கினி சூளைக்குள் நீங்கள் போடப்படுவீர்கள். என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க போகிறது யார் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபுநேகோ 3 வாலிபர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீர் செய்து வைத்த இந்த பொற்சிலையை வணங்க போவதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது? தேவனுக்கு எதிரான காரியத்தை அவர்கள் செய்யும்படி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தேவ வார்த்தைக்கு எதிரான ஒரு ஆராதனையை, தேவ வார்த்தைக்கு எதிரான ஒரு தொழுது கொள்ளுதலை அவர்களுக்கு முன்பாக திரும்பவும் மறு வாய்ப்பாக கொடுக்கப்படுகிறது. அப்படி அந்த வாய்ப்பு எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், அவர்கள் தப்புவிக்கப்படுவதற்கு, அவர்கள் வரப்போகிற தண்டனைக்கு, வரப்போகிற ஆபத்துக்கு, வரப்போகிற அழிவுக்கு நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால், எரிகிற அக்கினி சூளையில் போடப்படாமல் நீங்கள் காக்கப்பட வேண்டுமானால், என்னுடைய இந்த மறு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி ராஜா சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், இந்த பூமியில் நாம் வாழ்கிற காலம் வரைக்கும் கர்த்தருக்கு எதிரான காரியங்களை நாம் செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் நமக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும்.
கர்த்தருக்கு எதிரான காரியங்கள் ஒரு நாள் மாத்திரம் வருவது அல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வருவது அல்ல. அது நாம் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் திரும்ப திரும்ப அது வந்து கொண்டே நமக்கு இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்திலே, அவர் ஊழியத்தினுடைய அந்த துவக்க காலத்திலேயே பொல்லாத பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி வந்தான். அவனுடைய சோதனை காலம் முடிந்தவுடன் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சில காலம் அவரை விட்டு அவன் விலகி இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச காலத்திற்கு பின்பு திரும்பவும் இயேசு தன்னுடைய ஊழியங்களை செய்யும் பொழுது பிசாசினுடைய போராட்டங்களை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவர் ஒரு பட்டணத்தில், ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் பொழுது பிசாசு பிடித்த மனிதர்கள் எதிர்கொண்டு எழும்பி வந்தார்கள். உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எமக்கு என்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொன்னான். அது மட்டும் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை நிறைவு செய்கிற காலம் வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே பங்கு இல்லை. என்னை நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக, உண்மையாக, உத்தமமாக காத்து கொண்டேன். சாத்ராக், மேஷாக், அபுனேகோ 3 வாலிபர்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எதற்கு மறு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? கர்த்தருக்கு எதிரான காரியத்தை அவர்கள் செய்யும்படி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு எதிரான காரியத்தை செய்வதற்கு மறுத்துவிட்டார்கள், மறுப்பு தெரிவித்தார்கள். நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டியதா இருந்தாலும் சரி, நாங்கள் இப்பொழுது இந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே விழ வேண்டியதா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு எதிரான காரியத்தை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று தங்களுக்கு வந்த மறு வாய்ப்பை அவர்கள் மறுத்துவிட்டு தன்னுடைய வைராக்கியத்தில் அவர்கள் நின்றதினாலே எரிகிற அந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய அந்த கட்டளைக்கும் அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள், அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளைக்குள் அவர்கள் போட்ட பொழுது ஒரு சேதம் இல்லாமல், அவர்களுடைய வஸ்திரம் தீயினால் கருகி போகாமல், அவர்களுடைய தலை முடி கருகி போகாமல் அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய், அவர்கள் தப்புவிக்கப்பட்டவர்களாய் வெளியே வந்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்க்க வேண்டுமானால், கர்த்தருக்கு எதிரான காரியங்களை செய்யும்படி, கர்த்தருக்கு எதிரான காரியங்களை சிந்திக்கும்படி, கர்த்தருக்கு எதிரான காரியங்களை பேசும்படி, கர்த்தருடைய வசனத்துக்கு எதிரான காரியங்களை செய்யும்படி உங்களை தேடி வருகிற காரியங்களுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கும் பொழுது கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படி எங்களுக்கு திரும்பவும் வாய்ப்புகள் வந்தாலும் ஆண்டவரே, அவைகளுக்கு நாங்கள் விலக்கி எங்களை சுத்தவானாக காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து ஆண்டவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.